साई फैमिली समस्त शिव कृपा प्राप्ति के लिए देव महापूजा के लिए देव का इधर एवरी मंडे। ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். கடந்த 2 நாட்களில் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் பயணம் செஞ்சுருக்கிறோம். கடைசியாக நம்ம நைமி சாரணியமும் வந்துட்டோம். இந்த பதிவு பக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையப் போகுது. ஆன்மீகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த இடம் இதய பகுதி மாதிரி. வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய ஒரு புண்ணிய பூமியில் தான் நம்ம எல்லோரும் இருக்கிறோம். இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க, நம்ம சாய் குடும்பத்துக்காக நம்ம இங்கே அபிஷேகம்லாம் செஞ்சுருக்கிறோம். ஒவ்வொரு பக்தர்களுக்காகவும் நம்ம சேனல் பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்காகவும் இங்கே அபிஷேகமும் செஞ்சுருக்கிறோம். முழுவதுமாக கலந்துக்கோங்க. நிறைய முக்கியமான ஸ்தலங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம போக போகிறோம். லலிதா தேவி சக்தி பீடத்துக்கும் நம்ம தரிசிக்க போகிறோம். அங்கேயும் போக போகிறோம், சாமி பார்க்க போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து வரப்போகிறீங்க. நம்ம ஷீரடியிலேருந்து கிளம்பி நேராக மகேஸ்வர சேத்திரம் போயிட்டு 108வது நாள் தவணமஞ்சரி பாராயணம் அங்கே செஞ்சோம். அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது மகேஸ்வர சேத்திரம். அங்கேருந்து கிளம்பி நம்ம உத்தரப்பிரதேசம் வந்தோம். உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவிலேருந்து நம்ம இப்போ நைமி சாரணியம் வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஷீரடியிலேருந்து 2000 கிலோமீட்டர் பயணம் செஞ்சுருக்கிறோம் இந்த 2-3 நாட்களில். இப்போ முதல்ல நம்ம தரிசிக்க போகிற இடம் சக்கர தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் முதல்ல நம்ம போக போகிறோம். அங்கே போயிட்டு அந்த சக்கர தீர்த்தத்தில் நீராடிட்டு தான் எல்லா கோவிலுக்கும் போகணும். அதுதான் ஐதீகம். சக்கர தீர்த்தம் சாதாரணமான ஒரு குளம் தீர்த்தம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த இப்போ கோயிலுக்குள்ளே போக போகிறோம், நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க. அங்கே தான் நம்ம சிவபெருமானுக்கு அபிஷேகமும் செஞ்சுருக்கிறோம். நம்ம எல்லாருக்காகவும், உங்களுக்காக, எனக்காக, நம்ம எல்லாருக்காகவும் நம்ம சாய் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி தான் அபிஷேகமே செஞ்சுருக்கிறோம். இந்த இடத்தோட வரலாறுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான முனிவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி பிரம்மதேவன்கிட்ட கேட்குறாங்க, என்னென்னா கலியுகத்தில் தவம் செய்ய மிகவும் புனிதமான இடம் எது அப்படின்னு பிரம்மதேவன்கிட்ட கேட்கவும், பிரம்மதேவன் என்ன பண்ணுறாரு, ஒரு தர்ப்பை புல்லை சக்கரம் மாதிரி உருட்டி அனுப்புகிறாரு. அந்த சக்கரம் எங்கே நின்று விடுகிறதோ அதுவே கலியுகத்தில் மிக புனிதமான தவபூமின்னு அந்த சக்கரத்தை, அந்த தர்பை புல்லால் செய்யப்பட்ட சக்கரத்தை உருட்டி விடுறாரு. அந்த சக்கரம் நின்ற இடம்தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த தீர்த்தம். சக்கரம் பூமியை துளைத்து நீர் பொங்கி வந்ததான் இந்த இடத்துல. அதுதான் இப்போ இந்த தீர்த்த கிணறாக நமக்கு காட்சி கொடுக்குது. தீர்த்த குளம் இது, கிணறு கிடையாது, குளம். அது மட்டும் இல்லாமல் இது 108 திவ்ய தேசத்தில் ஒரு முக்கியமான ஒரு திவ்ய தேசம். ஏற்கனவே நான் வீடியோவிலலாம் சொல்லியிருப்பேன், இந்த இடம் நீங்கள் பார்த்துருக்கிற மாட்டீங்க. இது 108 திவ்ய தேசத்தில் ஒரு தேசம். 108 பெருமாள் கோவில்கள் சொல்லுவாங்களே, அதில் ஒரு முக்கியமான ஸ்தலம் தான் இந்த இடம். இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, மொத்தம் 106 தான் பூமியில் இருக்குது. 2 கிடையாது. ஒன்று திருப்பார்கடல், ஒன்று பரமபதம். அந்த 2க்கும் நம்ம நம்மளோட இறப்புக்கு அப்புறம் பகவான் நம்மளை கூட்டிகிட்டு போவார் அப்படிங்கிறது ஐதீகம். இறைவனோட புண்ணியத்தில் சாய் குடும்பத்தோட ஆசீர்வாதத்தோட அந்த 106 திவ்ய தேசத்துக்கும் நம்ம போயிட்டு வந்திருக்கிறோம். வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் அதை பார்க்கலாம். 106 திவ்ய தேசம் தான் பூமியில் இருக்குது. அந்த 106 திவ்ய தேசத்துக்கும் நம்ம போயிட்டு வந்திருக்கிறோம். வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம சாய் குடும்பத்துக்காக அபிஷேகம் செய்ய போகிறோம். நீங்கள் எல்லோரும் கலந்துக்கோங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா இன்றைக்கி தான் சரியாக சிவபுராணம் பாராயணம் முடியுது. நம்ம தீபம் சேனலில் பண்ணோம். நிறைய பக்தர்கள் கலந்துக்கிட்டாங்க. நல்லபடியாக சிவபுராணம் பாராயணம் முடிச்சுட்டு கையோட இந்த இடத்துல தான் அபிஷேகம் செய்ய போகிறோம். முதல்ல அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க, அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनं उर्वारुकमिदवन्दनामृत्योर्मुक्षीयमामदात् तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात्। नागेन्द्राय त्रिलोचनाय भास्मङ्गराकाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगम्बराय तस्मै नकाराय नमः शिवाय। चक्रतीर्थं भूतनाथं व्यासं सूतं दशौनकं ललितां देवदेवेशं वन्दे सप्तविनायकं शुद्धजलं शिवजलं समर्पयामि। नमः श्रीभूतेश्वराय नमः, त्रिकालकालाय नमः,
कालनीरुद्राय नमः नीलकंठाय नमः मृत्युंजयाय नमः सर्वेश्वराय नमः सदाशिवाय नमः श्रीमन्महादेवाय नमः अलंकारं परं विष्णु जलं धाराय प्रियं शिवः शुद्धजलं शिवजलं समर्पयामि नमः पार्वतीपतये हर हर महादेव तरणं तरुणाकालं तरित्रं च प्रियायुधं सेचनवपापसंहारं एकवलभं शिवार्पणं दर्शनं बिल्लपत्रस्य स्पर्शं पापनाशनं अघोरपापसंहारं एकवलभं शिवार्पणं काशीक्षेत्रनिवासी च कालभैरव पूज्यते कोटिकन्या महादानं एकवलभं शिवार्पणं त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनं उर्वारुकमितबन्धनात् मृत्योर्मुक्षीयमामदात् एकबिल्वपत्रं शिवार्पणं मन्दारमाला कुलकालकाले कृपालमाला तस्येश्वराय नित्याय शुद्धाय दिगंबराय तस्मै नकाराय नमः शिवाय नमो दिव्यो महादिव्यो शिवाय संतप्नमा 3 बार जल नविद्यं सदाचलं पित्राचलं प्रणाचलं जलं समर्पयामि तलबिट्टू हिंदी आता है नहीं तमिलनाडु नस्य तस्य अपना मान सम्मान पद प्रतिष्ठा आयु आरोग्य ऐश्वर्य प्राप्ति के लिए नैमिषारण्य तीर्थ क्षेत्र यात्रा परिपूर्ण फल प्राप्ति हेतु शिव कृपा शिव भक्ति प्राप्ति हेतवे साई फैमिली में पूरा साई फैमिली समस्त शिव कृपा प्राप्ति के लिए देव महापूजा के लिए देव का इधर एवरी मंडे विशेष पूजा रहता 29 डेज को पूर्णिमा फेस्टिवल देव का मेरा फेस नहीं है शिव कृपा प्राप्ति रस्तु ஆரோக்கியமஸ்து ஐஸ்வர்யமஸ்து சிவ கிருபா பிராப்தி. என்ன ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னா, இங்கே தான் சூத முனிவர் வந்து சவுனக முனிவர் மற்ற முனிவர் எல்லாருக்கும் வந்து சிவபுராணத்தை வந்து உபதேசித்தார். இங்கே இருந்து தான் சிவபுராணம் வந்து உருவானது. நம்ம சிவபுராணம் முடிச்சுட்டு எங்கே உருவானதோ அந்த இடத்துக்கே வந்து சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சுருக்கிறோம். அப்படின்னா இது இறைவனோட சித்தம் இல்லாமல் இது நடந்திருக்காது. ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் யோசித்து பிளான் பண்ணி வந்து ஆரம்பிக்கலை. ஏன்னா நம்ம சிவபுராணம் ஆரம்பிக்கும்போது எங்கே இருந்தோம், ஷிரடியில் இருந்தோம். அங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். சரி, அதை முடிச்சுட்டு நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட கரெக்டாக முடிக்கிற டைம்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா 108வது நாள் சவணமஞ்சரி பாராயணமும் முடியுது. அப்போ 108 நாள் சவணமஞ்சரி பாராயணம் முடியுது. அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நர்மதா நதிக்கரையில் உட்காந்து நம்ம வந்து சவணமஞ்சரி பாராயணத்தை வந்து நிறைவு செய்யலாம், அங்கே உட்காந்து படிக்கலான்னு அகல்யாதேவி சன்னதிக்கு வந்து போனோம். சரியாக இதுவும் முடியவும் நம்ம இங்கே வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணமும் இருக்குது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்ககிட்ட, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து பாகவதம் வந்து கிடச்சிது. பாகவதம் வந்து நமக்கு 2 கண்கள் மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஒன்று வந்து பகவத்கீதை, மற்றொன்று ஸ்ரீமத் பாகவதம். இந்த 2 கண்கள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கும் இறைவனுக்குமான உறவு எப்படி இருக்கணும், ஒவ்வொரு பக்தர்களும் அந்த சோதனையான காலகட்டத்தில் எப்படி கடந்து வந்தாங்க, இறை நம்பிக்கையை விடாமல் நம்ம எப்படி இந்த குடும்ப வாழ்க்கையில் பயணம் செய்வது அப்படிங்கிறத நம்ம பக்தர்கள் மூலமாகவே நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். அது பக்தர்கள்னால் சாதாரணமான பக்தர்கள் கிடையாது, நம்மளை மாதிரி கிடையாது. நம்மளாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கடவுளை வந்து குறை சொல்லுவோம். ஆனால் அந்த பக்தர்கள் அனுபவித்த விஷயங்களெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த விஷயத்தில் நம்மளாம் ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்கன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட நிலைமையில் கூட அந்த பக்தர்கள் எல்லாரும் இறைவனோட அந்த பாதையை விட்டு விலகவே இல்லை. அவங்க கையை பிடிச்சிட்டே நடந்து போனாங்க. இது எல்லாமே அந்த ஸ்ரீமத் பாகவதம் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்மளோட இந்த கலியுக வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத. அடுத்தது பகவத்கீதை. பகவத்கீதைங்கிறது வேறு எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்க்கவே முடியாது. நம்மளோட கேள்விகளுக்கு வந்து பதில் கிடைக்கும் அங்கே. இதை செய்யி, இதை செய்யாத, இதை தான் செய்யணும் அப்படின்னு பொதுவாக வந்து ஒரு விளக்க உரை கொடுப்பது எப்படி,
நம்ம மனசில் எழுவதற்கான கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிறது எப்படி? நம்மளே சொல்லுவோம்ல, நமக்கு எதிர்ப்புறமாக ஒருத்தவங்க வந்து பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதை செஞ்சிரு, இதை செஞ்சிரு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இடையில நம்ம ஏதாவது கேள்வி கேட்டால் கூட, முதல்ல நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனசில் ஏதாவது ஒரு சந்தேகம் வரும். ஆனால் அவங்க எல்லாம் பேசி முடிக்கும்போது அந்த சந்தேகமே நமக்கு மறந்து போயிடும். நம்ம வகுப்பறையில் உட்காந்து நம்ம ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்கும்போது கூட ஒரு சில சமயத்தில் சொல்லுவாங்க. ஆனால் பல சமயங்களில் அவங்க சொல்கிறது வந்து சரியாக இருக்கும். ஏன்னா அவசரப்பட்டு ஒரு கேள்வி வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் ஒரு சில மாணவர்கள் கேட்குற சந்தேகத்தை கூட அவங்க பொதுவாக வந்து கடந்து போயிடுவாங்க. ஆனால் இது எந்த ஒரு தவறுமே நடக்காது. இந்த மாதிரி எந்த ஒரு தவறுமே நடக்கவே நடக்காது. பகவத்கீதையில் ஒரு சாதாரண பக்தனோட மனசில் எழுகிற குழப்பங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். இப்படி 2 விஷயங்களும் நமக்கு வந்து முக்கியம். நம்மளோட கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கணும். அதே நேரத்தில் இந்த கலியுகத்தில் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்மளோட சோதனை காலத்துலேயும் பகவான் கூட நம்ம எப்படி நெருங்கி இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம ஸ்ரீமத் பாகவதம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அந்த ஸ்ரீமத் பாகவதம் உருவான இந்த புண்ணிய சேத்திரம் நைமிசாரண்யம், அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். நம்ம இங்கே வந்திருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே என்னென்னா, இங்கே சாமி கும்பிட்டுட்டு நம்ம ஷீரடிக்கு போயிட்டு வருகிற ஆஷாட ஏகாதசி ஜூலை 25ஆம் தேதி அன்று சனிக்கிழமை வருது. சனிக்கிழமை விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாள். விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாளான அன்று ஆஷாட ஏகாதசியும் சேர்ந்து வருகிற அந்த முக்கியமான அந்த புனித நாளில் நம்ம ஸ்ரீமத் பாகவத கதைகளை நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் மொத்தம் 12 ஸ்கந்தங்கள் வந்து இருக்குது. அந்த 12 ஸ்கந்தங்களை நம்ம முடிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிரும். அந்த 1 வருடமும் நம்ம வந்து தொடர்ந்து இடைவிடாது அந்த பாராயணத்தில் கலந்துக்கணும். கிட்டத்தட்ட அது உங்களுக்கு ஒரு கதையாக தான் வந்து சொல்ல போகிறோம். எதுவுமே வந்து வாசிக்கிற மாதிரி இருக்காது. உங்களுக்கு வந்து ஒரு புது அனுபவத்தை வந்து கொடுக்கும். அதற்கான சக்தி கொடு தெய்வமேனு பிரார்த்தனை செய்வதற்காக தான் இங்கே வந்திருக்கேன். சக்கர தீர்த்தம் முடிச்சுட்டு ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு இப்போ நம்ம வந்திருக்கிறோம். சவுனக முனிவர் ஆசிரமத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த சவுனக முனிவர் தான் மற்ற முனிவர்களோடு சேர்ந்து சூத முனிவர்னு சொல்லுவாங்கன்னா, அந்த சூத முனிவர் வந்து பாகவதத்தை வந்து போதிச்சார். அதை சுகமுனிவர்களோட தலைமையில் மற்ற முனிவர்கள் எல்லாரும் ஒன்றா கேட்டாங்க. சுகமுனிவர் கேட்ட அந்த பாகவதம் தான் இப்போ நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதை தான் நம்ம எல்லாரும் வந்து கதைகளாக வந்து கேட்டுட்ருக்கோம், புத்தகங்களையும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை தான் நம்ம கதைகளாக தொடர்ந்து கேட்க போகிறோம், நம்ம குருவோட வழிகாட்டுதலோட. ஏன்னா இது எல்லாம் செய்யணும்னா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அப்படியே இந்த இடத்துல அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. சவுனக முனிவரோட ஆசிரமம் அது. ஒரு சில இடத்துல தான் வீடியோ எடுக்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அந்த இடம் மட்டும் காமிச்சிக்கிட்டே இருக்கேன் நான் உங்களுக்கு. அப்படியே போக போக அப்படியே ஒவ்வொரு விஷயமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்ரீமத் பாகவதம் இந்த கதைகளெல்லாம் சொல்லணும்னா சாதாரணமான ஒரு விஷயம் வந்து கிடையாது. இந்த கதைகள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னா முறையாக ஒரு குருக்கிட்ட வந்து பயிற்சி பெற்றுட்டு தான் இந்த கதையை வந்து சொல்ல முடியும். ஆனால் நம்ம ஆத்மார்த்தமாக மானசீகமாக நம்ம சாயை வந்து குருவாக ஏற்றுக்கிட்டு அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை மூல ஆதாரமாக கொண்டு தான் இந்த மாதிரியான ஆன்மீக சொற்பொழிவுகள் எல்லாம் நான் உங்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதற்கு வந்து நம்ம சாய் வந்து அனுமதி கொடுத்து தான் ஒவ்வொரு விஷயமும் அது நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் அனுமதி இல்லாமல் நடக்காது. ஏன்னா ஒரு இறைவனை அடையணும் அப்படின்னா குருவோட வழிகாட்டுதல் இல்லாமல் அது நடக்காது. இறைவனோட ஆசீர்வாதம் இல்லாமல் குருவாலையும் உதவி செய்ய முடியாது. அப்போ நமக்கு 2 கண்களும் முக்கியம். இறைவனோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா குருவோட வழிகாட்டுதல் வேணும். அப்போ எனக்கு இறைவன் மட்டும் போதும், குரு வேணான்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா நம்ம கடந்து போகிற இந்த ஆன்மீக பாதை சாதாரணமான ஒரு பாதை கிடையாது. போகிற வழியில் கற்களும் முற்களும் சிதறி கிடக்கும். அந்த பாதையில் நம்ம சரியாக நடந்து போகணும். நம்மளோட பாதையை சரி செய்து கொடுப்பவர் யார்? அவர் தான் குரு. அடுத்ததாக இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பாலாஜி கோவிலுக்கு வந்திருக்கிறோம். பாலாஜியை வந்து தரிசனம் பண்ணுங்கள், பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ரொம்ப அழகாக இருக்கார் இந்த பாலாஜி. இப்போ அடுத்ததாக வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சக்தி பீடம். சக்தி பீடத்தில் ஒரு முக்கியமான ஒரு சக்தி பீடம் லலிதா தேவி அம்மன். இந்த ஆலயத்தோட புராண வரலாறு என்ன அப்படின்னா, சிவபுராணம் கதைகளில் கூட நம்ம தீபம் சேனலில் சொல்லியிருப்போம். பார்வதி தேவியோட முதல் அவதாரம் தான் சதி தேவி. சதி தேவியோட தந்தை தட்ச மகாராஜா வந்து சிவபெருமானுக்கு வந்து அவமரியாதை வந்து செலுத்திடுவார். அதனால் சிவபெருமான் வந்து தட்ச மகாராஜா நடத்துகிற யாகத்துக்கு வந்து போக மாட்டார். சிவபெருமான் சொல்கிறதையும் கேட்காம சதி தேவி அந்த யாகத்துக்கு போவாங்க. ஆனால் தன்னோட தந்தை அங்கே வந்து அவமானப்படுத்துகிறத தாங்கிக்க முடியாத சதி தேவி என்ன பண்ணுவாங்க, அந்த யாக குண்டத்திலேயே வந்து விழுந்து தன்னோட உடலை வந்து விட்டுருவாங்க.
அடுத்த பிறவியில் தான் பார்வதி தேவியாக வந்து பிறப்பாங்க. அவங்களோட உடல் அந்த யாக குண்டத்தில் விழுவும்போது அவங்களோட ஹிருதயம் வந்து சிதறி விழுந்த இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துலையே தேவி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். ஆதி பராசக்தியே லலிதா தேவியாக இங்கு எழுந்தருளியதாக பக்தர்கள் நம்புகின்றனர். இப்போ கோவிலுக்குள்ளே போக போகிறோம். லலிதா தேவி அம்மனை வந்து பாருங்கள். சக்தி பீடம், முக்கியமான ஒரு சக்தி பீடம். வீடியோ எடுப்பதற்கு அனுமதியும் வந்து கொடுத்தாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கிறேன். எல்லோரும் பாருங்கள். தினமும் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து அம்மனை வந்து தரிசிச்சுட்டு போகிறாங்க. முக்கியமாக வெள்ளிக்கிழமைகளையும் நவராத்திரி நாட்களையும் சிறப்பு பூஜைகள்லாம் இங்கே நடக்குது. திருமணம், குழந்தை பேர், குடும்ப நலம், மன அமைதி ஆகியவற்றிற்காக பலர் இந்த அம்மன் கிட்ட வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. நீங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பிரார்த்தனை செஞ்சு முடிங்க. அதுக்கப்புறம் சன்னதியிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை செஞ்சீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்க. சரி வாங்க, அப்படியே கோவிலை முழுவதுமாக சுற்றி வரலாம். இங்கே ஒரு யாக குண்டம் இருக்குது. அந்த யாக குண்டத்தை தரிசிச்சுட்டு நம்ம அடுத்த முக்கியமான ஸ்தலத்துக்கு வந்து போகலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் கோவிலை முழுவதுமாக சுற்றி வாங்க. நம்ம ஏதோ பேசிக்கிட்டு இருந்தோம்ல, இந்த கடினமான பாதையில் நம்ம குரு வந்து நம்மளை பத்திரமா கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு. நம்ம ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் பாபா வந்து ஒரு கதை மூலமாகவே சொல்லியிருப்பார். அதாவது அவரோட உண்மையான கதை அப்படின்னு ஒரு கதையை வந்து சொல்லியிருப்பார். அவரும் அவரோட நண்பர்களும் வந்து ஒரு காட்டில் இறைவனை தேடி போயிட்டுருக்க ஒரு கதை. அங்கே வந்து வழி துணை வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறது தெரியாமல் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு முடிவு வந்து எடுப்பாங்க. கடைசியில் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்க. கடைசியில் தான் அந்த கதையோட உள் கருத்து என்னென்னா, நம்ம போகிற பாதைக்கு வந்து ஒரு வழிகாட்டி வேணும் அப்படின்னு. வழிகாட்டியோட துணை இல்லைன்னா இந்த காடு மாதிரி சிங்கம் புலின்னு தெரிகிற அந்த காடும் நம்மளோட இந்த கலியுக வாழ்க்கையும் ஒன்று தான். ஏன்னா எல்லா மிருகங்களும் நம்மளை சுற்றியே நின்றுக்கிட்டு இருக்கு. மிருகங்களை கூட நம்ம ரொம்ப எளிமையாக வந்து கண்டறிஞ்சிடலாம். இது வந்து சிங்கம், இது வந்து புலி, இது கரடி, இது ஆடு, இது மாடு, இது பூனை அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த கலியுகத்தில் வாழ்கிற மனிதர்களை நம்ம கண்டே பிடிக்க முடியாது. யார் என்ன தோலை போட்டுட்டு நிற்பாங்கன்னே தெரியாது. இந்த யாக குண்ட பக்கத்தில் நிற்கிற இந்த மாடை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? நந்தி தேவரே நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி இல்லை. அடுத்ததாக நம்ம ரொம்ப ஒரு அழகான ஒரு கோவிலுக்கு வந்து போக போகிறோம். திரிசக்தி தாம் அப்படிங்கிற ஒரு கோவிலுக்கு தான் இப்போ நம்ம எல்லோரும் போக போகிறோம். கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் விஷ்ணு பரமாத்மா எப்படி இருக்காருன்னு. ஸ்ரீமத் பாகவதத்தில் விஷ்ணு பரமாத்மாவோட எல்லா அவதார கதைகளையும் நம்ம வந்து கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பக்தர்களை காப்பதற்காக விஷ்ணு வந்து எப்பேற்பட்ட அவதாரமும் எடுப்பார். நம்மளை வந்து தர்ம வழியில் வந்து போக சொல்லுவார். அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது எல்லாம் சொல்லுவார். ஆனால் இவர் தன்னோட பக்தர்களை காக்கணும் அப்படின்னா தர்மத்தையும் மீறி செயல்படுவார். தன்னோட பக்தர்களுக்கு ஏதாவது ஒன்றா துடிதுடிச்சு பயிர்வார். எப்பேற்பட்ட அவதாரமும் எடுப்பார். அப்படிப்பட்ட கடவுள் தான் விஷ்ணு பரமாத்மா. அவரை பற்றி தான் நம்ம முழுவதுமாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்ரீமத் பாகவதத்தில். சும்மாவா காக்கும் கடவுள்னா? சரி, இப்போ கோயிலுக்குள்ளே வாங்க, வந்து சாமியை முழுவதுமாக வந்து கும்பிட்டு முடிங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். முதல்ல சிவபெருமானை வந்து தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முழுவதுமாக பாருங்கள். கோவில் முழுவதுமாக சுற்றி பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் கோவிலுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்.
நம்பிக்கையோட சாமி கும்பிட்டுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சேத்திரம். வாழ்க்கையில் ஒரு முறை இதை பார்க்குறதே பெரிய விஷயம். மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நீங்கள் சாமி கும்பிட்டு முடிங்க, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். நம்ம சேனல் மூலமாக நிறைய புண்ணிய நதிகளுக்கெல்லாம் நான் உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பேன். முதல் முறையாக இப்போ நம்ம கோமதி நதிக்கு வந்து போக போகிறோம். கோமதி நதி தீர்த்தத்தை நம்ம எல்லாரும் வந்து கண்டு ரசிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கோமதி நதிக்கரையில் அமைந்திருக்கிற ஒரு சிவபெருமானையும் நம்ம வந்து தரிசிக்க போகிறோம். நீர்நிலைகளில் இருக்கிற சிவபெருமானுக்கு மிகவும் சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் புண்ணிய நதிக்கரையான கோமதி நதிக்கரையில் அமைந்திருக்கிற சிவலிங்க தரிசனம் இப்போ நம்ம எல்லோரும் வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு இந்த படிக்கட்டை ஏறி அங்கே போய் இறங்கினா தான் நம்ம கோமதி நதிக்கரைக்கு போக முடியும். அப்படியே பொறுமையாக ஓம் நமசிவாய ஓம் நமசிவாயன்னு சொல்லிக்கிட்டே படிக்கட்டை முழுவதுமாக ஏறி வாங்க. ஆத்மார்த்தமாக ஏறி வாங்க. வெறும் வீடியோ பார்க்குற மாதிரி கிடையாது. நீங்களும் இங்கே இருக்கீங்க. அங்கே தூரமாக தெரியுது பாருங்கள், கோமதி நதி ஓடிக்கிட்டு பாருங்கள். இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம சிவபெருமானை தரிசிக்கலாம். வந்துட்டோம். நம்ம ஒரு அற்புதமான ஒரு கோவில், ரொம்ப அமைதியாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரத்தி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மாலை நேர கோமதி நதிக்கு நடைபெறுகிற ஆரத்திக்காக கோவில் முழுவதுமாக சுத்தம் செய்து அதெல்லாம் அலங்காரம் செய்து வச்சுருந்துறாங்க. அதனால் கோவிலுக்குள்ளே போயிட்டு நம்ம சாமியை மட்டும் தொட்டு கும்பிட முடியல, சிவலிங்கத்தை. ஆனால் வெளியே இருந்தே நம்ம சாமி கும்பிட போகிறோம். அப்படியே வெளியே இருந்தே சாமி கும்பிட்டுக்கோங்க. இங்கே சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்க. ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்க போகுது. முதல்ல சாமி கும்பிட்டு முடிங்க. அதுக்கப்புறம் உங்களை ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நதிக்கரையில் இருக்கிற சிவலிங்கம் மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நிச்சயமாக சிவன் கொடுப்பாரு. நம்பிக்கையோடு கேளுங்க. கேட்குறவங்களுக்கு இல்லைன்னே சொல்ல மாட்டார். கோமதி நதிக்கரையோட அழகை பாருங்கள். மழை இன்னும் அந்த அளவுக்கு பெய்ய ஆரம்பிக்கல. மழை பெஞ்சால் இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. சரி, இப்போ நான் உங்களை ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம். இங்கே தமிழ் எழுத்துக்களை பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. 108 திவ்ய தேசத்தில் ஒரு முக்கியமான ஒரு திவ்ய தேசம், 97வது திவ்ய தேசமான ஒரு கோவிலுக்கு போக போகிறோம். இந்த ஊருக்கு நான் 2வது முறை வரேன். ஏற்கனவே நான் 108 பெருமாள் கோவில் திவ்ய தேசம் போகும்போது இங்கே வந்திருக்கேன். நைமிசாரணியை வந்து அந்த தீர்த்தம்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த ஊரே வந்து ஒரு கோவில் மட்டும் கிடையாது. இந்த ஊரே வந்து ஒரு திவ்ய தேசம்தான். அதே மாதிரி தான் அயோத்தியே ஒரு திவ்ய தேசம்தான். மதுரா கிருஷ்ண ஜென்ம பூமி, அதுவே ஒரு திவ்ய தேசம்தான். குறிப்பிட்ட ஒரு கோவிலை வந்து திவ்ய தேசம்னு சொல்ல மாட்டோம். இப்போ இந்த ஊரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊரே வந்து திவ்ய தேசமாக இருந்தாலும் நம்ம தமிழ் கடவுள் இருக்கார். அதாவது நம்ம தமிழ் பாரம்பரிய முறைப்படி ஆகம விதிகளை கடைபிடித்து இயங்குகிற ஒரு சன்னிதானத்துக்கு நம்ம போக போகிறோம். 108 திவ்ய தேசத்தில் 97வது திவ்ய தேசமான ஸ்ரீ தேவராஜ பெருமாள் திவ்ய தேசம். தமிழ் எழுத்துக்களை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே. கோவில் கோபுரம் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் நம்ம ஆகம விதிப்படி நடக்கிற ஒரு கோவில், ரொம்ப விசேஷமான ஒரு கோவில். கோவிலுக்குள்ளே போயிட்டு யாராவது தமிழில் பேசுகிறவங்க யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தேன்.
ஆனால் யாரும் இல்லை. இங்கே ஹிந்தி பண்டிட் தான் ஒருத்தர் இருக்கார். இங்கே வந்து பாருங்கள், கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. மாணவர்கள் எல்லாரும் வேதங்கள் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த வேதங்களை அப்படியே அந்த மந்திரங்கள் எல்லாம் காதால் கேட்டுக்கிட்டே 97வது திவ்ய தேச பெருமாளை தரிசனம் செய்யுங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பஞ்ச பாண்டவர்களை தரிசிக்க போகிறோம். பஞ்ச பாண்டவர்களோட கிருஷ்ண பரமாத்மா இருக்கார். அந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். பஞ்ச பாண்டவர்களையும் கிருஷ்ண பரமாத்மாவையும் பார்த்துட்டு நம்ம அடுத்தது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாம். சரி, இப்போ நீங்கள் சாமி கும்பிட்டு முடிங்க. கோவிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு ஆஞ்சநேயரை தரிசனம் செய்யலாம். ஆஞ்சநேயரை பார்த்தா அப்புறம் என்ன பார்ப்போம் நம்ம அடுத்தது? ஆஞ்சநேயர் எங்கே இருப்பார்? ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி இருக்கிற இடத்துல தானே ஆஞ்சநேயர் இருப்பார். நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு ஆஞ்சநேயரை பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் ராமர், சீதா, லக்ஷ்மணனையும் நம்ம வந்து தரிசிக்க போகிறோம். அப்படியே கோவிலுக்கு முழுவதுமாக நடந்து வாங்க, என் கூட சேர்ந்து நீங்களும். மறந்துடாதீங்க, வருகிற 25ஆம் தேதி ஏகாதேசி சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம பாகவத கதைகளை எல்லாம் கேட்க போகிறோம். சனிக்கிழமையிலேருந்து ஆரம்பித்து ஏகாதேசியிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் சரியாக 6:30 மணிக்கு பாகவத கதைகள் சரியாக நம்ம சேனலில் வந்துடும். உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிதோ அன்னன்னைக்கு பதிவுகளை அன்னன்னைக்கு கேட்டு முடிச்சிடுங்க. பதிவுகளை சேர விடாதீங்க. ஏன்னா மிக நீண்ட தூர பயணம் இது. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும். அதனால் பதிவை சேர விடாமல் அன்னன்னைக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் அந்தந்த கதைகளை கேட்டு முடிச்சிடுங்க. மனசில் ஒரு வைராக்கியம் இருந்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். வைராக்கியம் உங்கள் மனசில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக குரு உங்களுக்கு உதவியாக இருப்பார். இந்த ஆன்மீக பயணத்தில் உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம கூடவே ஒவ்வொரு நாளும் பயணம் செய்து நம்மளை கூட்டிக்கிட்டு போவார்.
சரி, இதுக்கப்புறம் நான் பேசலை. ஆஞ்சநேயரை தரிசனம் செய்துட்டு ராமர், சீதா, லக்ஷ்மணனையும் பாருங்கள். நீங்கள் இந்த பதிவெல்லாம் பார்த்துட்ருக்க இந்த நேரம் இங்கேருந்து கிளம்பி நான் ஷீரடிக்கு போயிட்டுருப்பேன். அடுத்த பதிவில் நம்ம ஷீரடியில் சந்திக்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் நம சிவாய, ஓம் சாய்ராம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக.